மீண்டும் ஒரு அண்மை செய்தி. தொடர் விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர் விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் அங்குள்ள பூங்காக்களை கண்டு ரசித்தும் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். பில்லர் ராக், குணா குகை போன்ற பல்வேறு பகுதிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் நகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அங்குள்ள பகுதிகளான குணா குகை, பில்லர் ராக் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி. தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறையொட்டி ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தற்போது ஒகேனக்கலுக்கு வருகை தந்துள்ளனர். ஆற்றில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழ் புத்தாண்டு விடுமுறை நாளான இன்று ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் மற்றும் உள் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களிலும் வார விடுமுறை நாட்களும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று தமிழ் புத்தாண்டு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். அவ்வாறு வந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்தும் ஆயில் மசாஜ் செய்தும் அருவிகள் குளித்தும் தொங்கு பாலம் மீது இருந்து இயற்கை கொட்டும் அருவியை பார்த்து ரசித்தனர். பின்னர் அங்குள்ள பறவைகள் பூங்கா, முதலைகள் வருவாள் பூங்கா, வண்ண மீன் காட்சியகம் ஆகியவற்றை குடும்பத்துடன் சுற்றி பார்த்துவிட்டு மகிழ்ந்து சென்றனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.